ஹலோ கைஸ், இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியில் ஆர்டிகல் ரிலேட்டடாக கேட்ட கேள்வி வந்து பார்க்கலாம் வாங்க. இந்திய அரசியலமைப்பின் 335வது பிரிவு இடஒதுக்கீட்டை யாருக்கு வழங்குகிறது, அதான் இப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஆன்சர் என்னென்னா, எஸ்சி எஸ்டிஸ், அதாவது பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினருக்கு அரசு பணிகளில் வந்துட்டு இடஒதுக்கீடு வழங்குறத பற்றி சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 335. ஸோ இது ரிலேட்டடாக வேறு என்ன ஆர்டிகல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிகல் 330 வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிஸ்க்கு லோக்சபாவில் வந்துட்டு இடஒதுக்கீடு வழங்குறத பற்றி சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 330. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 332 வந்துட்டு அதே எஸ்சி எஸ்டிக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது சட்டமன்றங்களில் வந்து இடஒதுக்கீடு வழங்குறதை பற்றி சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 332. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 334 வந்து எதை சொல்லுதுன்னா, இந்த இடஒதுக்கீடை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான அந்த காலம், அதாவது 10 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 334. ஸோ இது 104th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து 10 இயர்ஸ்க்கு வந்துட்டு இந்த இடஒதுக்கீடை வந்துட்டு கவர்மெண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அது ரிலேட்டடான ஆர்டிக்கல் தான். நெக்ஸ்ட்டு இந்த ஆர்டிகல் 335 தான் நமக்கு ஆல்ரெடி கொஸ்டினில் கேட்டது. இந்த ஆர்டிகல் 331, 333, அதாவது ஆங்கிலோ இண்டியன்ஸ்க்கான ரிசர்வேஷனை வந்துட்டு இப்போ வந்து இந்த 104th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அதை வந்து நீக்கியிருக்கோம். ஸோ இப்போ இந்த 331, 333 இந்த ஆர்டிக்கல் ரெண்டுமே நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து கிடையாது. ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.